கட் பண்ண போகிறோம். க்ளோஸ் வந்து எப்போவுமே நம்ம சைடு இருக்கணுங்க. இப்போ இதுவும் போட்டிருக்கேன் மேலே பாருங்கள் கிளாத்து. இது வந்து நெக் பகுதியெல்லாம் நீங்கள் வெட்ட வேண்டாம், தைச்சிட்டு நம்ம அப்படியே அடித்து திருப்புறது தான். மேலே இந்த ஷோல்டர் லென்த்துக்கு வெட்டி கைக்குழி வெட்டி சைடு வெட்டினா முடிஞ்சுது. இந்த இடம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நம்ம வந்து டிசைனர் வச்சு அடிப்போம், இதுலேயே தான் வரும், லைனிங் வரும் இல்லைங்களா அதுக்கு. அதனால் இவ்வளோ தூரம் வரும். நம்ம இந்த நெக்கோட உள் பகுதியை அடிச்சுட்டு அந்த டிசைனர்லாம் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கோட உள்பகுதியை வச்சு அடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த சைடு நீங்கள் கட் பண்ண வேணாம். இந்த லென்த்துக்கு வெட்டிடுங்க. சைடு கைக்குழி இதை இப்படியே எடுத்து வைங்க. பீஸ் வச்சுருக்கேன், வச்சு கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பீஸும் டபுளாக தாங்க இருக்குது, நம்ம கட் பண்ணிக்குவோம். அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கைக்கு இதில் கைக்கு 4 பீஸ் வேணுங்க. ஏன்னா நம்ம இந்த பேப்பரோடு டபுளாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த இடத்துக்கு உண்டான, ஏன்னா சிலது துணி பத்தாமல் போய்டும், அதனால் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணணும். இப்போ எனக்கு இவங்க லைனிங் 1.25 மீட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, பண்ணால் சின்ன பண்ணாங்கிறதுனால எனக்கு அதனால் ஓகே. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் கட் பண்ண முடியுமா, பத்துமா பத்தாதாங்கிறது பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம் ரெண்டையும். இந்த ஒவ்வொன்றா வச்சுட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி மார்க்கை போடுங்க. இந்த இடம் நம்ம ஜாயிண்ட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்துடுவோம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுடுவோம். இதுக்குள்ளேயே வச்சு ஃபோல்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதையே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது கூடவே வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பட்டிக்கு வந்து அதில் பாருங்கள் லைனிங் இப்போ பத்தாது, இருக்கிறது இதுதான். பட்டிக்கு இல்லை, 1.25 மீட்டர் கொடுத்து டிசைனர் ப்ளவுஸ்க்கு பாருங்கள் லைனிங் பத்தாது.
அதனால் கொஞ்சம் நீங்கள் வாங்கும்போது பார்த்து உஷாராக வாங்குங்க. பட்டிக்கு நான் வேறு துணி வச்சு அடிச்சிடுவேன், சொல்கிறேன் உங்களுக்கு. கொக்கி பீஸ்க்கு ஓப்பனுக்கு யூஸ் ஆனால் போதும். டிசைனர் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு கட்டிங்கு இதை எதுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தைக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ கைக்கு தனியாக செப்ரேட்டாக காட்டுறேன் எப்படி பெடல் அடிக்கிறதுங்கிறத. அந்த டிசைனும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதுவும் எப்படிங்கிறத காட்டுறேன். நெக்கோட டிசைன், பேக் டிசைனும் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். நான் கட்டிங் முடிஞ்சிருங்க. இது பாருங்கள், பேக் சைடு துணி, மேலே லைனிங் வச்சுருக்கேன். சரி, கீழே லைனிங்கு, மேலே சில்க் காட்டன் துணி வச்சுருக்கேன். இது வந்து நெக்குக்கு வெட்டின பீஸ் தான். ஃப்ரண்ட்டு பட்டி பீஸு இன்னும் தைக்கலை. இது சின்ன படி பெரிய படி. இது பெடல் ஹேண்டு கை. இது டிசைனுக்காக இந்த கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு கட்டிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாதியில் பார்க்காதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். தேங்க்யூ.